வாழ்க்கை தேர்ந்தெடுத்தல்களால் ஆனது. தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. தீர்க்கமான தேர்ந்தெடுத்தல்களே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. சாய்ஸ் நாட் சான்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஹியூமன் டெஸ்டினி. வாழ்க்கை என்பது முழுக்கவே தேர்ந்தெடுத்தல்களால் நிரம்பியது. ஒவ்வொரு கணமும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து வாழ்வா முடிவா என்பது வரை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறோம். என்ன சட்டை அணிவது, என்ன டிஃபன் சாப்பிடுவது, எந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர, எந்த கல்லூரியில் சேர, எந்த படிப்பை தேர்ந்தெடுக்க, பேருந்தில் செல்வதா ஆட்டோவில் செல்வதா, எல்லாமே நம்முடைய தேர்ந்தெடுத்தல்கள் தான். பெரும்பாலான நேரங்களில் நாம் எடுக்கும் அல்லது எடுக்க தவறும் சின்ன தேர்ந்தெடுத்தல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளையே தீர்மானிக்கின்றன. நாம் எங்கே செல்கிறோம், என்ன செய்கிறோம் என்ற முடிவுகளே எடுக்கப்படவில்லையானால் நாம் எங்குமே போக முடியாது, எதனையுமே செய்ய முடியாது. அதனால் எதுவுமே அதுவாக நிகழும் வரை காத்திருக்காதீர்கள், நிகழ்த்துங்கள். தற்செயல் நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையை தங்கள் போக்கில் இழுத்துச் செல்லக்கூடாது. தீர்க்கமான தெளிவான தேர்ந்தெடுத்தல்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக அமைய வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக போகிறீர்கள் என்று எப்போதாவது கனவுகள் கண்டதுண்டா? அந்த கனவுகள் கனவுகளாகவே இருக்கின்றனவா, இல்லை ஒவ்வொரு பகுதியாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றனவா? இதைத்தான் அடைய வேண்டும் என்ற தெளிவான குறிக்கோள் இருந்தால், அந்த குறிக்கோளினை எட்ட சின்ன இலக்குகள் இருந்தால், உங்கள் கனவுகள் உண்மையாவதை நீங்களே காணலாம். அதனால் வாழ்க்கையில் லட்சியங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். லட்சியங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். ஆளுமை வளர்ச்சியை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக சிறந்த மனிதராக வாழ்க்கையில் நடக்க முடிகிறது. சுயத்தில், குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், சமூகத்தில் மிகவும் தேவையான ஆற்றல் மிக்க ஒரு மனிதராக விளங்க முடிகிறது. நேர்காணலுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் மிகச்சிறப்பாக தயாராக முடிகிறது. வேலையில் சிறப்பான ஆற்றலுடன் செயல்பட்டு வெற்றிகளை குவிக்க முடிகிறது. சுயமாக நிறுவனங்கள் தொடங்கி மிகச்சிறந்த வெற்றிகளை எட்ட முடிகிறது. சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த முறையில் சேவையாற்ற முடிகிறது. ஆற்றல் மிக்க சிறந்த வழிகாட்டல் தரக்கூடிய தலைவராக உருவாக முடிகிறது. மொத்தத்தில் ஆளுமையை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக குடும்பத்தில், உறவினர் மத்தியில், மாநிலத்தில், நாட்டில், ஏன் உலக அளவில் மிக முக்கியமான ஒரு நபராக உங்களால் திகழ முடியும். நாம் வாழ்வதற்கான அர்த்தத்தை முழுமையாக ஏற்படுத்த முடியும்.